வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இங்க போராட்டம் செஞ்சுருக்கிறோம். எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்துல கடந்த 5 முதல் 25 ஆண்டுகளாக ஒப்பந்த ஊழியராக பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் கேட்டு இந்த போராட்டம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். சென்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் ஒப்பந்த தொழிலாளர்களிடம் பணியை வாங்கிவிட்டு இரவு பகலும் அவங்களுக்கு உழைச்சி ஓய்வோட போன ஒப்பந்த வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கல. ஆனா புதிதாக வந்த தாவேக அரசு அமைச்சர் மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள், மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறையில பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர் அடையாளம் காணப்படும் என அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். இந்த அறிவிப்பு எங்களுக்கு மனசு ஆறுதலா இருந்தாலும் இந்த அறிவிப்போடு நிற்க கூடாதுன்னு அடையாளம் கட்டுப்பட்ட இல்ல ஒப்பந்த மின்சார வாரியத்துல பணிபுரிகிற அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களும் லேபர் கோர்ட்ல வின் பண்ணவங்க மட்டும் 6782 பேர் இருக்காங்க. K2 அக்ரிமெண்ட் வேலை செய்யறவங்க பல்லாயிரக்கணக்கு பேர் இருக்காங்க. அனல் மின் நீர்மின் வேலை செய்யறவங்க இருக்காங்க. பகுதி நேர ஒப்பந்தங்கள் இருக்காங்க. மின்சார வாரியத்துல மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவங்க மட்டுமே 250 பேர் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கும் இது இருக்க எந்த ஒரு நிதியும் கொடுக்கல, அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலையும் கொடுக்கல. அதனால புதிய ஆட்சி பொறுப்பேற்று இருக்கோம். மாண்புமிகு விஜய் அரசு அவர்கள் மின்சார வாரியத்தில் பணிபுரியும் அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 70,000 காலி பணியிடங்கள் இருக்கும் இந்த நிலையில இப்போ அது அதிகபட்சமாக ஒப்பந்த தொழிலாளர்கள் சொல்லிட்டு அது யாருமே மின்சார வாரியத்தில் இல்லை. 20,000 15,000 பேர் ஐடிஐ படிச்சு அறிவிச்சிருக்காங்க. விடுபட்டதாக பொய்யாக சொல்லப்பட்ட கேட்மேன்களை 5,327 பேர் அறிவிச்சிருக்காங்க. ஆனா ஒப்பந்த தொழிலாளருக்கு எந்த அறிவிப்பும் வரல, அடையாளம் காணப்படும் சொல்றாங்க. இன்னைக்கு மின்சார வாரியம் நடப்பது இந்த ஒப்பந்த தொழிலாளர் தான். இவங்க இல்லைன்னா மின்சார வாரியம் இருக்கவே இருக்காது. மக்கள் நிம்மதியா தூங்க முடியாது. எல்லா இடத்துல இந்த ஒப்பந்த தொழிலாளர் மட்டும்தான் இந்த மின்சார வாரியத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மின்வாரிய தலைவர் அவர்கள் எந்த கோரிக்கையை பார்த்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பணி நிரந்தரம் செய்ய வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த கட்ட போராட்டம் நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருப்போம். அதனால எங்களுக்கு பத்திரிகையாளர் நீங்க தான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம் எங்க கோரிக்கையை. மானிய கோரிக்கையில எங்களுக்கு முக்கியமான கோரிக்கைன்னா மின்சாரத்துல ஒப்பந்த ஊழியர்களாக 5 ஆண்டு முதல் 20 ஆண்டு பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யணும். இந்த மானிய கோரிக்கைகளை அறிவிக்கணும். 1ஆம் தேதி மானிய கோரிக்கையில எங்களுடைய கோரிக்கையை அவங்க அறிவிப்பு கொடுக்கணும். ஒப்பந்த பணி நிரந்தரத்தை பத்தி அறிவிப்பு கொடுக்கணும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுத்துருக்காங்க. மரியாதைக்குரிய அன்புமணி சௌமியா அன்புமணி அவங்க குரல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பத்குமார் 60 சட்டமன்ற அவர் குரல் கொடுத்திருக்காரு. இன்னொன்னு அனைத்து தலைவர்களும் குரல் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் எங்கள் கோரிக்கையை செவிசாய்த்து நிச்சயமாக இந்த ஒப்பந்த பணி நிரந்தரம் கொடுக்கணும் கேட்டு நாங்கள் இந்த போராட்டத்தை தொடரணும். சரவணன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மின்வாரி ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த முன்னேற்ற சங்கம். மாண்புமிகு விஜய் அண்ணன் அவர்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னன்னா, எங்க ஒப்பந்த ஊழியர் எந்தெந்த மாநிலத்திலிருந்து இடத்துல இருந்து வந்திருக்காங்க நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு வாட்டியும் நாங்க இங்க மாநாடு நடத்திட்டு இருக்கோம். நீங்க கூப்பிட்டு கூட அதை பத்தி எதிர்த்து கேட்காம இருக்கீங்க. நீங்க கூப்பிட்டு கேட்பீங்கன்ற நம்பிக்கையோட நாங்க எதிர்பார்த்துதான் இவ்வளவு கூட்டமும் சேர்ந்து இருக்கோம். கண்டிப்பா உங்களோட கவனத்திற்கு நாங்க இதை கொண்டு போனோம் சார். நீங்க உங்களுக்கு தெரிவிச்சுட்டு எங்களுக்கு நீங்க கூப்பிட்டு கேட்கணும். இவ்வளவு ஒப்பந்த ஊழியர் இருக்காங்க, மின்சார வாரியத்துல இவ்வளவு ஒப்பந்த ஊழியர் இருக்காங்கன்னு தெரியணும். இது என்னன்னா, இதுல எங்க ஒப்பந்த ஊழியர்கள் கஜா புயல், வரதா புயல் இவ்வளவு இடத்துலயும் நிறைய பேர் இறந்து போறாங்க. அதுக்கான சொல்யூஷனும் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இல்ல ஒப்பந்த ஊழியர் தினக்கூலியாவது தரணும், அதுக்கும் எதுவும் கிடையாது. இல்ல பர்மனன்ட் சொல்யூஷனாவது தரணும், அதுக்காக எதுவும் நீங்க இதுவரையிலும் பண்ணவும் கிடையாது. ஆனா ஒரு வாட்டி எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் நாங்க இருக்கோம். இப்ப ஒன்னொன்னு இன்கிரிமெண்ட் கவர்மெண்ட்டுக்கு டிஎன்இபிலேயே கவர்மெண்ட் ஆளுங்களுக்கு இன்கிரிமெண்ட் போடுறீங்க. இப்போ ஏஇல இருந்து ஏடி ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்க.
எல்லாமே அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு பதில் ஒப்பந்த ஊழியருக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுங்கன்னு தான் நான் கேக்குறேன். விஜய் அண்ணனுக்கு நான் கையெடுத்து கும்பிடுறேங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா நாங்க வந்து போராட்டிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நிறைய பேர் கனவுகளோட வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுக்கான சொல்யூஷன் இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு ஒப்பந்த ஊழியர் வீட்லயும் ஒரு ஆளுங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ன்றாங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆள் இறந்துட்டு தான் இருக்காங்க கரண்ட்ல அடிபட்டு. இது ஏன் நீங்க உங்க கவனத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துறோம். அதுக்காக எங்களுக்கு ஒப்பந்த ஊழியருக்கு நிரந்தர பண்ணி கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நன்றி.